அரவிந்த் ஆசிரமம் நிரந்தர இயற்கை விவசாயம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. பாலக்கீரை, கோரமுக்க முள்ளங்கி, அது முள்ளங்கிம்மா நடிமத்து இருக்குல்ல, இந்த சென்டரில் இருக்கு. பூச்சி வரட்டி, ஆமாம், கொல்லி சொல்லக்கூடாது. பூச்சி வரட்டி நம்ம எல்லாம் கொல்லியே பழகிட்டோம். பாருங்க, இது எப்படி பாருங்க, இது வந்து பெட் எப்படின்னா கீழே ஒரு அடி தோண்டியாச்சு, சரியா? தோண்டி அதெல்லாம் 4 அடி அந்த மாதிரி கட்டைகள் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கட்டைகள் எல்லாமே உள்ளே போட்டு போட்டு அது லேயர். இப்போ சாணிப்பால் கால் ஊற்றி அப்புறம் எடுத்த மாதிரியே தீ போட்டு அது உரையப்பட்டு போய் அப்புறம் தீட்டு குச்சிகள் அந்த இந்த பயிரை பார்த்தீங்கன்னா ஃபோன் பேயில் எல்லாமே மரத்துக்கு தான் அது உரையப்பட்டது. அப்புறம் சாணிப்பால், அடுத்து மண், அடுத்து இந்த பச்சை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புல் வகை மாதிரி. அப்போ எல்லாரும் பச்சை இது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு லேயரு. அது பிறகு சாணிப்பால், இப்போ மண், அது பிறகு புல் வகை வைக்கப்பட்டாச்சு. அது இப்போ சாணிப்பால், மண், கடைசியாக மண். முதல்ல எடுத்த போய் மண், முதல்ல 3 மண் எடுத்தோம் இல்லையா, அந்த மண்ணத்தை எங்கே போட்டிருக்கோம், மேலே போட்டு. எங்களுக்கு இதை பற்றி அனுபவம் இல்லை, பழைய தான் இருந்தது, முளைக்க தெரியாது. ஃபஸ்ட்டு தூவி விடு, தூவி விட்டு அது வந்தாங்க அந்த கனஜீவால் தண்ணிக்கலாம் அது மூலம் ஊற வச்சு நான் குளிச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து விருதுநகரில் ட்ரெஸரியில் தோட்டம் புதுசாக கட்டும் போது பில்டிங் கட்டும் போது நான் தான் இன்சார்ஜ் ஆகிறேன். இந்த தோட்டம் போடுறது வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தோட்டம் போட்டேன். நம்ப மாட்டேங்க, யாரும் கவர்மெண்ட் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. சாணி இருக்குல்ல, சாணி ஆட்டு கொடுக்க கிராமத்துலேருந்து ஒரு வண்டி கொண்டு வருவேன். மணல் இருக்குல்ல, மணலோட மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வேப்ப முன்னாக்கு இருக்குல்ல, அதையும் வந்து சர்வதில் போய் வாங்கிட்டு வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். வேப்ப முன்னாக்கு வந்து ஃபுல்லில் ஒரு கொண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா காய போட்டுருவோம். வெயிலில் காய்ச்சி அது வந்து புழு பிடிக்கலாம் வராது. அதை வந்து மண்ணை தூவி அந்த தோட்டம் வளர்த்து நான் உங்களுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் வந்து இப்போ அடுத்து என்ன போனோம்னா வீடு குப்பை இதே லேயர். இப்போ நம்ம கட்ட தேவையில்லை, குப்பை எல்லாம் போட்டு இந்த ஹைட் கொண்டு வந்து இப்படி டேப்டாக இருக்கும். இப்படி இருக்கும் காலிஃப்ளவர். இதை எப்படி வைக்கிறது, அந்த இடத்துலையே கொடி வகை என்னது புடலங்காய், பீக்கங்காய், அங்கேருந்து இங்கே கம்மூடி பண்ணி கையில் போயிடும். அப்போ அந்த கொடி வகை. அதுக்கு மேலே வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அப்படி இருக்கும். ஊடா கேப்பில் நம்ம நுண் சொல்கிறோம் இல்லையா, நக்கு கிரைன் அந்த சைடு வளர்த்து வந்தால் அது மூடாக்காயிடும், உயிர் மூடாக்கு. அப்போ என்ன மூடாக்கு, இலை மூடாக்கு, உயிர் மூடாக்கு எல்லாமே சேர்ந்து மூடாக்கு அடிச்சு போகுது. அப்போ வெயில் உள்ளே போகாது. அப்போ 3 அடுக்கு. அப்போ இருமடி குப்பை பாத்தி 3 அடுக்கு விவசாயம். இப்போ பெட் அமைச்சாச்சு, இந்த கைட் கொண்டு வந்துடுவோம். மேலே குப்பையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, மேலே போட்டுருவாங்க. எதுக்கு மேலே இருக்கும் தண்ணி எல்லாம் ஊற்றுவாங்க. அது சரி என்ன ஆகும், இப்படியே வந்துகிட்டே இருக்கு. தண்ணி ரொம்ப பழம் வச்சா கூட ரொம்ப தண்ணி உள்ள போகும், தண்ணி எல்லாம் இறங்கிக்கணும். இப்போ நான் போடுற எல்லாம் மக்க உள்ளே இந்த மண்புள்ள என்ன ஆகும், மேலே வந்து வர முடியும், மேலே வந்து ஆட்டோமேட்டிக். அங்கங்கே கலைஞ்ச மரத்தை அப்பப்போ ஒரு பீஸ் வச்சா போதும். அது 6 மாதத்துக்கு கலைஞ்ச மாதிரி அது போதும். 3 மாதம் கழிச்சு 6 மாதம் திருப்பி வைக்க வேண்டியது. அப்போ எல்லாமே சத்து கலைஞ்ச ஏற்றியாச்சு. உங்களுக்கு எந்த உரம் தேவையில்லை. வீட்டில் எப்படி பண்ணுறது,
இல்லை கனஜீவாரத்து மாற்றம் ஏதாவது வழி இருக்கான்னா வீட்டுக்குள்ளேயே வீட்டில் கீரைகள் எல்லாம் எது வேஸ்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே கனஜீவம் ஈக்குவலாக எப்படி வடகம் செய்கிறீங்களா அதில் எப்படி வடகமாக்குறது நமக்கு வடகம் அதில் சேர்ந்தால் கனஜீவம் வரும் அது வடகம் அந்த வடகத்தை தைச்சா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படின்னு நம்ம அழைச்சோம் அப்போ பெட்டு என்ன ஆகும் இறங்கும் இல்லையா அப்போ இறங்குறங்க அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்போ ஏக்க குப்பை போட்டுருக்கோம் அப்போ இன்னைக்கு கத்திரிக்காய் நாளைக்கு இங்கே வந்து வெண்டைக்காய் இருக்கும் அடுத்தது அது என்ன இதில் வரக்கூடிய எல்லாமே வேஸ்ட்லாம் எங்கே பண்ணணும் காயை பறிக்கிறீங்க இலையை பறிக்கிறீங்க தண்டுன்னு எங்கே இருக்கணும் திருப்பி இப்படியே போட்டு 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 வந்துகிட்டே இருக்கும் இதுதான் அது உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது ஐயா எங்கள் வீட்டில் 3க்கு 10 3க்கு 6 இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாடியில் எவ்வளோ இடம் இருக்குது அது பேக்கில் எப்படி அப்படிங்கிற ஒன்றான பார்த்தோம் அது சந்தேகம் இருக்கா இப்படி வாங்க அப்போ என்னென்ன இந்த மரம் இருக்குது எதுக்கு சென்டர் என்ன பேஸ் பார்த்தாச்சு இதெல்லாம் வளர்த்துற வேண்டிய அங்கே பேசி வளர்த்துருவீங்க அப்போ இதுக்கு நீங்கள் பராமரித்து ஈடு எடுக்க போதும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தேவையான எறும்பு வந்து நின்றுடும் பார்த்துங்க இது ஒரு டிசைனா டிசைனு முன்னாடி அப்படியே செவகம் எடுத்தீங்க ஒரே மாதிரி இப்போ நான் பார்த்து அதே அவசியம் என்ன இருக்குது பார்க்கும்போது என்ன அப்படியே வாய்க்கா மாதிரி அப்போ இதோடைய அந்த இடத்துல தான் நான் பேசுகிறேன் இது உரம் லிக்விட் இதாகிறதுனா அங்கே போய் தானே கேட்டோம் சென்டராக போயிடும் சென்டர் மரம் எடுக்க போகுது அதுக்காக இது நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் புதுசு கொடுத்துட்ருப்போம் அதுக்கு மீறி போகிறதுனா அந்த பர்மகல்ச்சர் அதுக்கு வந்து ஸ்பயராக தான் எடுத்துருக்கேன் ஆனால் அப்போ யோசிச்சேன் வேலை ஜாஸ்தியாகுது இது எந்த அளவுக்கு அவசியம் தேவையில்லை கீழே மரங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம் தென்னை மரம் நடுவில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆமாம் இது பண்ணலாம் அந்த மரங்களுக்கு போயிட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா தான் கீரை போகும்போது அது வேறு ஜாஸ்தி தேவையில்லை கீரை அதுக்கடுத்து போகும்போது என்ன ஆகுது அதுக்கு என்ன ஆகுது அப்போ நடுமேத்தி செடி போகும்போது ஆழம் தேவை கீழே சேலம் பக்கத்தில் மேச்சேரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டை மாட்டுப்பட்டையில் போடுறாங்க அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு அதை வச்சு இதே மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிடலாம் இதே சிஸ்டத்தில் மாடி பெட்டு அதாவது குறைஞ்சி 3க்கு 10 அமைச்சு உங்களுக்கு கம்பு கட்டி எல்லாம் வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் எல்லா காய்கறியும் கீரை எல்லாம் போட்டு வளர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் எதை வச்சு வளர்க்க முடியும் வளர்ந்து வந்த பிறகு இங்கே வந்து பார்த்துட்டு அப்போ நாங்கள் சொல்கிற கரெக்டாக வந்தால் அப்போ செக் பண்ணால் உங்கள் வீட்டு அனுப்பிடுவோம் சரிங்களா சொன்ன மாதிரி எவ்வளோ செடி இருக்குது இவ்வளோ செடி இருந்தது என்ன கீழே மச்சி இப்போ இது அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு தேவையான இந்த வாரம் அப்புறம் போதும் இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுவோம் இது வரைக்கும் கீரை இது வரைக்கும் என்னது இல்லைங்கி காலத்து அந்தந்த காலத்து பக்கத்து மாதிரி நோய் மாதிரி உள்ளது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த இடம் வந்து குப்பை போட்டே வரும் இப்போ கழுவி போடுறாங்களா எல்லாத்தையும் இங்கே போட்டே வரும் ரொம்ப கழிவு இருக்கும் வெங்காய கழிவு காய்கறி கழிவு பச்சை எல்லாம் மேலே போட்டு அதுக்கு மேலே கம்பை ஊனி இப்படி கொண்டு போகும்போது பந்தலுக்கு இந்த கம்பு வரும்போது இங்கே நீட்டாக கம்பை வச்சு தொட்டில் குப்பை தொட்டி போடுறோம் குப்பை தொட்டில் போடணும் குப்பை தொட்டி நல்லா போடுறோன்னா பச்சை வலை இருக்குல்ல பச்சை வலையில் குப்பை தொட்டி குப்பை போடாச்சுன்னா தண்ணி எங்கே அடிக்கணும் தொட்டி அடித்தா போதும் அது என்ன ஆகும் தானாக போயிட்டுருக்கும் எப்போ குப்பை மக்குதோ லேசம் கீழே ஓப்பன் பண்ணி அப்போ சரிச்சு விட்டுற வேண்டிய இது குப்பை போட முடியும் குப்பை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இருக்கும் அந்த தொட்டிக்கு மேலே நம்ம பைப்லைன் கொடுத்து குப்பை வருது இல்லையா அதை செட் பண்ணணும் அப்போ என்னது எப்போ ஆன் பண்ணால் தண்ணி தொளிச்சு விடும் அப்போ நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டு கரெக்டாக தண்ணி பாய்ச்சுறோமா எனக்கு செடி எடுத்து வளருது எல்லாம் பூச்சிக்கொடி இருக்கா பூச்சி இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தேவையான வார்ப்பு நாள் பண்ணிட்டு இருக்கணும் அவங்க அப்போ அவங்களுக்கு பெரிய வேலை ஒன்று இருக்கும் சரியா அன்னைக்கு அன்றைக்கி உள்ள வந்துடுங்க அது அன்னைக்கு உருவமாக எடுத்துட்டு வந்து அப்போ வருஷம் போடலாம் எந்த மாதம் என்ன காய் போடுறது எத்தனை மாதம் இருக்குது எல்லாமே ஒரு பிளான் கொடுக்கணும் அப்போ அந்தந்த காய்கறி என்ன பண்ணுவீங்க மாறி விளைவிக்கணும் இந்த செடி காய் பண்ணுறீங்களா எங்கே போடுவீங்க
அதுலேயே போனால் குப்பை மேலே இருக்கா போடுது. இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு காய்கறி என்ன கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான இது ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன நடக்கணும் எல்லாமே இங்கே நாங்கள் இது பண்ணணும். இப்போ குடும்பத்துக்கு என்ன காய்கறி அடுத்தவங்க வார்டு இருக்கும்ல, இது வீட்டு தோட்டத்தில் மாடி சென்ட்ரு வைப்பீங்க. அப்போ எத்தனை அடி அடி இருக்கு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்தியா 2 பாத்தியா இதே மாதிரி சுற்றிக்கு அவங்க காம்பவுண்டுக்குள்ள. அப்போ உயிர் வேலி மரங்கள் இருக்குது. எந்த செடி பூச்சி வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு உயிர் வேலி மரம் ஒன்று இருக்குது. உயிர் வேலி என்ன, உள்ள பயிர்களுக்கு தேவையான உரத்தை இங்கே நறுக்கி போடுறது, வெளியில் வரக்கூடிய பூச்சிகளை தடுக்கிறது உயிர் வேலி. அது எப்படி அந்த உரம் வைக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்கள் கிழங்கு வைக்கணும். இஞ்சி முதற்கொண்டு என்ன கிழங்கு வைக்கணும், எல்லா கிழங்கு. அப்போ அந்த வாழை மரம், பப்பாளி மரம், கொய்யா மரம், சின்ன தொடியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீடை பார்த்துட்டு என்ன ஐடியா கொடுத்துருவோம் சரிங்களா. இதுக்கு மேலே பண்ணாலே சொல்லிடுவோம், இதை பண்ணுன்னு சொல்லுவோம். உங்கள் வீடு அமைப்பு பார்ப்போம், என்ன அளவு பார்ப்போம், உங்களுடைய வசதி தனி வசதி என்ன பார்ப்போம், நீங்கள் உங்கள் உழைப்பு என்ன பார்ப்போம், நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் நாலேஜ் அறிவை கொடுத்து தெளிவுபடுத்தி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் எனக்கு உனக்கு மனசை ஒத்து போதா, உனக்கு சரியாக வருமா, அப்போ கீழே வளர்த்து பார்த்துட்டு என் மனசுக்கும் நான் உழைப்புக்கும் கீழே எனக்கு நல்லா வருது. அப்போ என்ன உங்களுக்கு ஒத்து போதும். ராசி இருக்கா பார்க்கணும், ராசி இருந்தால் வராது. பொதுவாக ராசி இருக்கா பார்த்துக்கணும், டெஸ்ட்டு பார்த்துக்கணும். ஒரு 6 மாதம் கீழே வளர்த்து நாங்கள் என்ன அப்போ என்ன குறைபாடு பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் பயிற்சி நடந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே என்ன போடுறாங்க, இப்போ என்ன வேணும், இப்போ என்ன ரா மெட்டீரியல் வேணும், என்ன பேக் ப்ராசஸ் வேணும், அப்போ வீட்டில் என்ன வேஸ்ட் வேணும், என்ன பண்ணுறீங்க. இதே பெட்டு இப்போ அதில் மேமண் எடுங்க, மேமண் மட்டும் கொண்டு எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் அப்படியே எடுக்கணும். ஏன் மேலே எடுக்க சொல்கிறோம், அதெல்லாம் சத்து ஜாஸ்தி. அதெல்லாம் சத்து ஜாஸ்தி இருக்குது. 3 இன்ச்சு வரைக்கும் சத்து ஜாஸ்தி இருக்கும். அது கீழே அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இது தயாராக இருக்குது. இப்போ வந்து உரம் பண்ணுது, இது உரம் வச்சுட்டு இதெல்லாம் எல்லாம் மக்கி இருக்குது. எல்லாம் மக்கி 3 இன்ச்சு வரைக்கும் நுண்ணுயிர் இருக்குது. வீட்டில் முன்னாடி இதோட கொஞ்சம் அகலமாக நீளமான ஒரு இது இருக்குது. அந்த நீளம் வந்து 4 அடி தாண்ட வேண்டாம், அகலம் 4 அடி தாண்ட வேண்டாம். நீளம் எவ்வளோ வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஏதாவது. அந்த மண்புழு இருக்கு இல்லை அது வந்துடும். இல்லையா அது டக்குன்னு உள்ளே போயிடும். போட்டா இன்னும் அடுத்த வருஷம் வந்து பாருங்கள். நீங்கள் 1 மாதம் கழிச்சு பாருங்கள், இந்த பெட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1 மாதம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இப்போ இது வந்து ஏன் மண்ணு சரி எவ்வளோ ஆழம் தோன்றது அப்படின்னா 9 இன்ச்சு போய் ஒரு ஜான் என்ன பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒரே நாளில் எடுக்க நினைக்காதீங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு எடுங்க. ஏன்னா பழக்கம் இல்லை, ஒரே பிடிச்சிக்கிடும் நமக்கு. ஐயோ இதெல்லாம் ஜாக்கி படம்ன்றீங்க பிறகு மனசை ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இதை யார் செய்வான்றோம். நான் ரொம்ப பொறுமையா இல்லை நடு மட்டும் ஆடிஞ்சு அப்போ நடு மட்டும் பாரு அங்கே தோண்ட வேணாம், அடுப்பு எடுத்து போகணும். அங்கே கொண்டு போகணும்னா இதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். 4 குத்து நிப்பாட்டிக்குங்க. அடுத்த நாளுக்கு சாயங்காலம். ஆமாம் இப்படி போனால் நல்லது. மண்புழு இருக்கு சார். அப்புறம் இருக்கு இதான் வெள்ளை என்ன பண்ணுமா மண்புழுவா பூரம் கால் பக்கத்தில் வரப்போகுது பாட்டோம் ஒன்றும் செய்யாது.
கடிக்கும் ஒரு இதாக மாதிரி வலிக்கும் அவ்வளோதான்.